முதல்ல ஒரு பெண்கள் பருவ வயசை அடைந்தார்கள்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வேண்டி விழா நடத்துகிற பழக்கம் முஸ்லீம் அல்லாத மற்ற சமுதாய மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிறது. இதை காப்பி அடித்து முஸ்லீம்களும் கூட சில பகுதிகளில் இதை இப்போ கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததான்னு கேட்டால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் பிள்ளைகளை எல்லாம் கொடுத்துருந்தான். அப்போ 4 பேருமே வயசுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு தான் எல்லாருமே வாழ்ந்து தான் மரணித்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுமே வயசுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போது விழா கொண்டாடினாங்களா? கொண்டாடி இருந்தால் அது ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எந்த ஒரு ஹதீஸ் நூல்லையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க என்னைக்கு எந்த மாதம் எந்த வருஷம் அவங்க வயசுக்கு வந்தாங்க என்கிற ஒரு ரெக்கார்டு கூட இல்லை. ஏன் இல்லை? அதுக்குண்டு விழா எதுவும் கொண்டாடாத காரணத்தினால அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா அவங்க எப்போ பருவ வயசு அடைஞ்சாங்க? அதுக்கு ஒன்றையும் காணோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வேறு சஹாபாக்களோ சஹாபி பெண்களோ இது மாதிரியா நடந்து இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குன்னு சடங்கு எதுவும் செஞ்சாங்களான்னா இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் விழாவெல்லாம் நடத்துவது என்பது பிறரை காப்பி அடித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான காரியங்களை நம்ம தவிர்த்து கொள்வது தான் நல்லது, தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மற்றவங்களை காப்பி அடித்த ஒரு குற்றம் வந்துடும்.